நம்பர் 1ல லியோ மூவி தான் இருக்கு. இந்த ஒரு படம் தளபதியோட 67வது படமா ரிலீஸ் ஆச்சு, அதுவும் 2023ல. இந்த ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு படத்துல விஜய் வந்து சூப்பரா நடிச்சிருப்பா தான் சொல்லி ஆகணும். லியோ தாஸ் கேரக்டருக்கு அப்புறமா பார்த்திபன் கேரக்டர்லாம் சூப்பரா நடிச்சிருப்பா தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படத்துல ஆக்ஷன், டிராமா, சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தான் சொல்லி ஆகணும். கமலுக்கு விக்கிற மாதிரி ஒரு சம பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. இந்த ஒரு படமும் சம பிளாக் பஸ்டரா ஹிட் அமைஞ்சிருக்கும் விஜய்க்கு. இந்த படத்தோட பிளாஷ்பேக்லாம் வேற லெவலா இருக்கும். இந்த ஒரு படத்துல எல்சியூ கனெக்ட் கூட இருக்கும். அதான் இந்த படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். விக்ரம் மூவில இருந்து லியோ மூவி கனெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி கைதிக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு இன்னொரு காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத்தம் தான் இது காரணம். ஏன்னா ஒரு பாடின ஒரு சாங்குமே செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நாரடி சாங்லாம் செம்ம வேற லெவலா இருக்கும். இந்த மூவியோட பட்ஜெட் வந்து 250 கோடியில இருந்து 300 கோடி வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஒரு படம் மொத்தமா 621 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 230 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஆந்திரால 48 கோடி, கர்நாடகால 42 கோடி, கேரளால 60 கோடி, மீதி இந்தியா ஃபுல்லா 41 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்ல மொத்தம் 200 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு.